இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு வாக்காளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது ஓட்டர் ஸ்லிப் வழங்கப்பட்டு வருகிறது. நீங்கள் இது வரைக்கும் ஓட்டர் ஸ்லிப் வாங்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஆன்லைனில் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா elections.tn.gov.in சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு எலக்டோரல் ரோல் ஆஸ் ஆன் 27/3/2024 லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் நாமினேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் சென்னையில் இருப்பவர்களுக்கான வாக்காளர் பட்டியல் இருக்கும். பிற மாவட்டங்கள் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சென்னை இருந்தால் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய ஊர் பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய ஊர் பேர் கண்டுபிடித்து விட்டு உங்களுடைய ஊர் பேரை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு கேப்சா மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். நம்பரை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பிக்க கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பிடிஎஃப் ஒன்று ஷோ ஆகும். அதில் ஓப்பன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு வாக்காளர் பட்டியல் 2024ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாக்குச்சாவடியுடைய பெயர், வாக்காளர்கள் எத்தனை பேர், ஆண் எவ்வளோ பேர், பெண் எவ்வளோ பேர், வாக்குச்சாவடி எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கூகுள் மேப் வியூ கொடுத்துருப்பாங்க. அதே சமயத்தில் வாக்குச்சாவடியுடைய புகைப்படமும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கும். அடுத்ததாக வாக்காளருடைய பேர், அவங்களுடைய தந்தை பேர், வயது, அவங்க ஆணா பெண்ணான்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கும். ஃபோட்டோ அவைலபிள்னு இருக்கும். ஆனால் ஃபோட்டோ ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோ தவிர்த்து மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இதை வச்சு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்காடான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ண முடியும். கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும். ஓட்டர் ஐடி கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்ற 12 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் மட்டும் உங்களுடைய பெயர் இருக்கணும். அடுத்ததாக தேர்தலில் வாக்களிப்பதற்கு கண்டிப்பாக ஓட்டர் ஸ்லிப் தேவைப்படும். அதில் தான் பார்ட் சீரியல் நம்பர் இருக்கும். அதே சமயத்தில் வாக்குச்சாவடியுடைய லொக்கேஷனுடைய நேம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் பிஎல்ஓ ப்ரொவைட் பண்ணலாம். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்தியும் தேர்தலில் வாக்களிக்க முடியும். அதை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் டிஎன் எலெக்ஷன் சொல்லிட்டு வெப்சைட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எலக்டோரல் ரோல் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்ச் யுவர் ரோல் இன் எலக்டோரல் ரோல்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சர்ச் பை எபிக், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் பை எபிக்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியும்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதுவே சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட் நேம், சார் நேம், ரிலேட்டிவுடைய ஃபஸ்ட் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். அடுத்தது ஏஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள்.
அடுத்ததாக லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அசெம்பிளி செலக்ட் பண்ணி கேப்சர் என்ட்ரு பண்ணி சர்ச் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆகும். இதுவே உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் இருந்தால் நீங்கள் சர்ச் பை மொபைல்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேப்சர் கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணி சர்ச் கொடுத்தாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆகும். நான் ஜஸ்ட் எபிக் நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேப்சர் இருக்குது, அதை பார்த்து டைப் பண்ணுறேன். அதை டைப் பண்ண பிறகு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் இருக்கும். லோடாய் கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, பார்ட் நேம், போலிங் ஸ்டேஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ரிலேட்டிவ் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஏஜ், ஜெண்டர், எபிக் நம்பர், ஸ்டேட் நேம், கான்ஸ்டியூன்சி நேம், போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர், போலிங் டேட், அதாவது எலெக்ஷன் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஓட்டர் ஸ்லிப் உங்களுக்கு வரனா இதே நீங்கள் பயன்படுத்தலாம். இது கூட வந்து ஓட்டர் ஐடி கார்டு இருக்கணும். அப்படி இல்லைனா 12 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரசிச்சு டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.